கோயம்புத்தூர் மில்லுக்கு மட்டும் பேர் போனது கிடையாதுங்க, சமூக பொறுப்புள்ள பொதுநலவாதிகளுக்கும் பேர் போனது தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க சிங்காநல்லூரை கடந்து போகும்போது சாந்தி சோசியல் சர்வீஸ்ன்ற அமைப்பை யாருமே கடந்து போகாம இருக்க மாட்டீங்க. அந்த அமைப்பை அமைச்சிருக்கிறவர் யாருன்னா சுப்பிரமணியம் ஐயான்றவருங்க. அதுல என்ன சிறப்புன்னா, இந்த சாந்தி சோசியல் சர்வீஸ்ன்ற இந்த மையத்துல ப்ராஜெக்ட் டிவிஷன், மெடிக்கல் கேர், பார்மசி, கேண்டீன் சொல்லிட்டு 12 அமைப்புகள் ஏழைகளுக்காக உதவி செஞ்சுட்டு வருதுங்க. கேண்டீன் நடக்குதுன்னு சொல்லி சொன்னங்க. 20 ரூபாயோட, வெறும் 20 ரூபாயோட நீங்க உள்ள போனீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு வயிறு நிறையும் மனசு நிறையுமுங்க. அது அங்க கிடைக்கிற உணவுகள் எல்லாமே செயற்கை உணவு கிடையாது, எல்லாமே திணை கேழ்வரகுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த காலத்து முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உணவுகளை இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சமூக பொறுப்புள்ள பொதுநலவாதிகள் என்னைக்குமே எங்களுக்கு முன்னோடி தாங்க. அந்த கேண்டீன்ல ஆட்டோ ஓட்டுறவன் சாப்பிடுவான், கூலி வேலை செய்யறவன் சாப்பிடுவான், பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இப்படி எல்லாருமே இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு இருந்ததுனால இதனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகள் என்ன பண்ணாங்க, இந்த சுப்பிரமணியம் ஐயாவை போய் பார்த்தாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க, ஐயா ஒண்ணு விலையை ஏத்துங்க, அப்படி இல்லையா தயவு பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஒருத்தர்னால எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அந்த சுப்பிரமணியம் ஐயா அந்த பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிக கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? ஏற்கனவே நான் 25 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன், மக்கள் எல்லாரும் வந்து எங்கிட்ட சொன்னதுனால 5 ரூபாய் குறைச்சு 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க இங்க இருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலவசமா கொடுத்துருவேன், மரியாதையா எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போங்கன்னு சொன்னாங்களே. இப்படிப்பட்ட சமூக பொறுப்புள்ள பொதுநலவாதிகள் தாங்க எனக்கு முன்னாடி. அதாவது ஊராஞ்சொத்தை எடுத்து தான் மனைவி பேர்ல எழுதி வைக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளும் மத்தியில தான் மனைவி பேர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் ஊராருக்கு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட சமூக பொறுப்புள்ள பொதுநலவாதி தாங்க எனக்கு என்னைக்குமே வாழ்க்கைக்கு முன்னோடின்னு சொல்றேன். கண்ணுக்குள்ள தீபம் இருந்தா காரிருள் என்ன செய்யுங்க, நெஞ்சுக்குள்ள நேர்மை இருந்தா எதிர்ப்புகள் என்ன செய்யுங்க, உள்ளக்குள்ள உண்மை இருந்தா ஊருக்கு நல்லது செய்யணும் வாழ்ந்துகிட்டு இருக்க இப்படிப்பட்ட சமூக பொறுப்புள்ள பொதுநலவாதிகள் தாங்க என்னைக்குமே எங்க வாழ்க்கைக்கு முன்னோடிங்க. எங்க பொள்ளாச்சி